ஸோ இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங்கில உங்களுக்கு கோல்டு, சில்வர்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு என்ன இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு எவ்வளோ போகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலி வந்து இதுக்கு நெட் டேனியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா நம்ம நார்மலி வந்து எங்க சோர்ஸோ, எங்க சேஞ்சஸ் நடந்தா அந்த கோல்டு, சில்வர் இம்பாக்ட் ஆகுமோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு, சில்வருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ரேட் தான் பார்க்கணும். ஸ்பாட் ரேட்னா என்னன்னா, அ அது ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் இல்லாம, ஸ்பாட்னா ஆன் ஸ்பாட். இப்போ டெய்லி வந்து தங்கத்தின் விலை ஏற்றம், இறக்கம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றது தான் ஸ்பாட் ரேட்ன்னு சொல்றோம். ஸோ இந்த தங்கத்தின் விலை ஏற்றம், இறக்கம்ன்றது எத பார்த்து அவங்க சொல்றாங்கன்னா, ஸ்பாட் ரேட் யுஎஸ் டாலர்ல அது ட்ரேட் ஆகுது இல்லையா? அத பார்த்து தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். நெட் டேனியான்றது. இது ரொம்ப ஓல்டஸ்ட் வெப்சைட். நான் ரொம்ப வருஷமா இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2007லேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணப்போ ஜேஆர்ஜி செக்யூரிட்டீஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிஜி முடிச்சுட்டு எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி விஜய். அந்த இடத்துல தான் இங்க எனக்கு நெட் அனலிசிஸ் சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி பார்க்கணும், எப்படி சார்ட் பண்ணணும். ஸோ அந்த சார்ட் வந்து நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இந்த டெய்லி சார்ட். இந்த டெய்லி சார்ட்ல நான் பிரைஸ் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் வந்து இந்த பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஐ மீன் அ மோஸ்ட் ஆஃப் த பாட்டம் ஒரு லைன கனெக்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டாப் ஒரே லைன்ல கனெக்ட் ஆகணும். ஸோ இது 2 லைன நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா, அது பேர் தான் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த என்னன்னா, இது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ன்னு சொல்லி பேரு. இது வந்து என்னன்னா, அந்த ரீசென்ட்டா வந்த ஹையும், ரீசென்ட்டா வந்த லோவையும் ட்ரா பண்றோம். ட்ரா பண்ணா அதில ஒரு 61% எந்த இடத்துல கட் ஆகுதோ, அதுதான் வந்து அ சொல்லும். இது அந்த லெவல் அடுத்த ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம அதிலருந்து கணிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 61.8 லெவல்ல பாருங்க கட் ஆயினதுனால ஃபர்தரா மேல போகுது. இங்கேருந்து எவ்வளோ மேல போக சான்சஸ் இருக்குன்னா, இந்த லைன் நம்ம எடுத்துக்கலாம். 293 வரைக்கும் போகும். 2930 இந்த ரேஞ்ச் போகும்னு சொல்ல முடியும். இப்படியே ஸ்ட்ரைட்டா போகுமான்னா, அப்படியே போகாதுங்க. அங்க ஒரு ஜர்க்கு அடுத்தடுத்த லெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் வரும். ஸோ இது என்ன கேண்டில்ன்றது கேண்டில் ஸ்டிக் இது. இது வந்து நான் டெய்லி கேண்டில் போட்டிருக்கேன். டெய்லி கேண்டில்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு 1 நாள் ஆகும். இப்போ இங்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு நாள் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ கேண்டில்ல என்னன்னா ஒரு ஒரு சார்ட் வந்து ட்ரேட் ஆகுது இல்லையா? அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ட்ரேட் ஆகுதுன்னா, அந்த ட்ரேடு வந்து ப்ளூ கலர் கேண்டில்ல இருந்தா பாட்டம்ல ஓப்பன், மேல க்ளோஸ். கீழ இருக்க ஒரு ஸ்டிக் மாரி ஒண்ணு இருக்குல்ல, அது லோ பிரைஸ், அது ஹை பிரைஸ். அதேபோல ரெட் கேண்டில்ல இருந்தா ஓப்பன் வந்து மேல இருக்கும். ஆ க்ளோஸ் வந்து கீழ போய் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆ ஹை, லோ வந்து அதே தான். மேல இருந்தா ஹை, கீழ இருந்தா லோ. ஸோ இதுதான் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுற விதம். இப்போ இது இங்கேருந்து மேல போகும்னு சொல்லியாச்சு. இங்கேருந்து எத்தன பாயிண்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் ஆ ஆ 780 to 920. 780 to 920 நான் இங்க ஒரு ₹20 800 இங்க ஒரு ₹100 இங்க ஒரு ஸோ 140 பாயிண்ட்ஸ் 146 பாயிண்ட்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 146 பாயிண்ட்ஸ எப்படி நம்ம வந்து ருப்பீல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா 2780 பிளஸ் 160 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸ். இந்த 140 பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, இது இந்த ஸ்பாட் ரேட் வந்து இதுல ட்ரேட் ஆகுதுங்க. ம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸோட ரேட்டு இப்போ 2781. இந்த ட்ராய் அவுன்ஸ் வந்து நீங்க கிராம கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 31.10 கிராம் வரும். ஸோ அப்போ அத நம்ம கிராம கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ருப்பீ கன்வெர்ட் பண்ணிடலாம். ஐஎன்ஆர் ரேட் வந்து இப்போ 86.23 ஆ டிவைடட் பை 31.10 அப்போ ஒரு கிராமோட ரேட் நமக்கு கிடைச்சிரும். ஒரு ஒரு கிராமுக்கு இங்கேருந்து ₹388 மேல போற சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எப்போக்குள்ள போகும்? அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஃபார் ₹380 மேல போகுன்ற ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. எப்போக்குள்ள மேல போகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டம்லேருந்து அப் இருக்கு. ஒரு அப்லேருந்து இன்னொரு அப் போறது எவ்வளோ நாளோ, அதே நாள் தான் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருச்சு இல்லையா? இது எப்போ வந்தது? 9த் செப்டம்பர். செப்டம்பர் மாசம் வந்த ஒரு ஹை. ஆ அடுத்த ஹை வந்து எப்போ வந்திருக்கு? அக்டோபர் மாசம். 1 மாசம் வந்திருக்கு. ஸோ இதே தான் இங்கேயும். இந்த ஹைல நம்ம எடுக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஜான்வரி, நெக்ஸ்ட் பிப்ரவரிக்குள்ள இன்னும் ஒரு ₹380 வந்து ஒரு கிராமுக்கு மேல ஏற சான்சஸ் இருக்கு. இது இவ்வளோதாங்க ப்ரெடிக்ஷன். இப்படிதான் வந்து நம்ம வந்து கோல்டு ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ இப்போ ஸ்பாட் ரேட் பார்த்தீங்கன்னா, நீங்க கோல்டு டைரக்ட்டா வாங்குறத விட, கோல்டு எப்படியெல்லாம் வாங்கலான்றது நான் நான் என்னோட பேட்டர்ன் சொல்றேன். நான் எப்பயுமே வந்து கமாடிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா, கமாடிட்டில நமக்கு ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர் ட்ரேடிங்னால இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா இது பண்ணவே முடியாது. ஸோ லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் எடுக்கலாமா? இல்ல எடுக்கவே முடியாது. ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து இட் இஸ் ட்ரீட்டிங் அஸ் அ பிசினஸ் இன்கம். ஸோ அதனால இதுல வந்து லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம்லாம் எல்லாமே ஷார்ட் டெர்ம் தான். லாங் டெர்ம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம பண்ணும்போது, இதுல வர ப்ராஃபிட்ல நம்ம 20% டாக்ஸ் கட்டணும். பட் இந்த டாக்ஸ் எஃபிஷியன்ட்டானா டெஃபினெட்லி எஃபிஷியன்ட். ஏன்னா, நீங்க ஒரு கிராம் ஒரு ரூ. 300 ரூ. 400 ஏற ஒரு வருஷம் வெயிட் பண்றத விட, ஒவ்வொரு மாசமும் ரூ. 300 ஏற்றமோ, இறக்கமோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க கெயின் பண்ண அட்லீஸ்ட் 50% நீங்க கெயின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிடரபிள் ரிட்டர்ன் வரும். அதில 20% டாக்ஸ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா, இப்போ கோல்டு வந்து நான் வந்து எப்படின்னா ஒரு 364,465 பிப்ரவரி மந்த்துக்குள்ள இத வந்து நம்ம வந்து
செல் பண்ணி ஆகணும். பட் அதர்வைஸ் வந்து அவங்க வந்து செல் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நம்ம டெலிவரி எடுத்துக்கிற மாரி இருக்கும். சரி, டெலிவரி எடுக்கிற நோட் என்னன்னா, ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம்னா, நமக்கு டெலிவரி சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு எம்சிஎக்ஸ்க்கு. என்சிஎக்ஸ்னா மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சு. அ அவங்களோட டெலிவரி சென்டர் வந்து அகமதாபாத்ல இருக்கு. அகமதாபாத்ல டெலிவரி நோட் இங்க ஜெனரேட் ஆகும். ஃபுல் அமௌண்ட் கட்டி நம்ம டெலிவரி அங்க போய் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்ல தேவையில்ல. அப்போ 20த் பிப்ரவரிக்குள்ள நம்ம செல் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு கிராமுக்கு வந்து நமக்கு ₹380 கிடைக்கும். இது ஒரு சவரனோட ரேட்டு. அப்போ கோல்டு கினியான்றது ஒரு சவரனோட ரேட்டு. அப்போ வந்து ₹388 ஒரு ரஃப்லி நம்ம ஒரு ₹350 கெயின் பண்றோம்னா கூட, எனக்கு 8 கிராமுக்கு வந்து ₹2800. ஸோ இங்க ட்ரேட் ஆகுறது எவ்வளோ? 64,466 ஓகேங்களா? இதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குது? ஆ 350 இன்டூ ஒரு சவரன் இட்ஸ் 2800 கிடைக்குது. அப்போ இதால டிவைட் பண்ணுங்க. எத்தன பெர்சென்ட்? ஸோ அப்படியே உல்டாவா போனோம்னா 64,460 டிவைடட் பை 2800 23% ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 23% ப்ராஃபிட் தான் வந்து நமக்கு வந்து அ அ 1 மாசத்தோட எய்ம். 23% ஒரு மாசத்துல எடுக்கலாமா? எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்தா எடுப்போம். இதே போல நெகட்டிவாவும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் நீங்க பேர் பண்ணி அதுக்கப்புறம் வர்றது தான் ப்ராஃபிட். சக்சஸ் ரேட் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி செத்துரும். இந்த மாரி கால்குலேட்டிவா நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா சக்சஸ் ரேட் இருக்கும்.